நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஒரு 10 கைப்பிரதி அதற்கான டைட்டில்ஸை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 10 கைப்பிரதி. ஒரிஜினலாக இப்போ கைப்பிரதியெல்லாம் நிறைய கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைச்சாலும் அதுக்குரிய குவாலிட்டி, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற செய்தியினுடைய தரம் வந்து மிகவும் குறைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் நம்முடைய திருச்சபையின் சார்பாக 10 தலைப்பில், அது சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கும் வாலிபர்களுக்கும் பெரியவர்களுக்கும் விநியோகம் பண்ணுவதற்கான 10 தலைப்புகளில் 1,00,000 கைப்பிரதி பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். 10,000 காப்பீஸு. ஒரு தேவ மனுஷன் இப்படியே சொல்கிறாரு, 1000 கைப்பிரதிக்கு ஒரு ஆத்துமா ஆதாயம் செய்யப்படுகிறதா. என்னது? 1000 கைப்பிரதி விநியோகம் செய்தால் ஒரு ஆத்துமா என்ன செய்யப்படும்? ஆதாயம் செய்யப்படும். ஒருவேளை ஒரு வாரத்துக்கு ஒரு 100 கைப்பிரதி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. தேடிலாம் போக வேணாம். அப்படி நீங்கள் இப்போ தொழிலுக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, அப்படி போகிற வழியில் அல்லது உங்களை சந்திக்க வர்றாங்க அப்படின்னு ஒரு 100 பேரை நீங்கள் சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? ஒரு கைப்பிரதியை கொடுக்கலாம். இப்போது ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருளை என்ன செய்கிறோம்? வாங்குகிறோம். கடைக்கு போன உடனே கொடுக்காம பாக்கெட்டில் வச்சுட்டு ஒரு பொருள் ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் என்ன செய்கிறீங்க? பண்ணுறீங்க. அவன் பில்லு கொடுப்பான் பாருங்கள் நம்மகிட்ட. அந்த நேரத்தில் பாக்கெட்லேருந்து எடுத்து, சார் இது உங்களுக்காக தான், வாசிங்க அப்படின்னு சொல்லணும். அவன் வந்து வேணான்னு இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா 1000 ரூபாய்க்கு நம்ம என்ன வாங்கியிருக்கோம்? ஜாமா வாங்கியிருக்கோமா இல்லையா? சொல்லுங்கள். அட்லீஸ்ட்டு நமக்கு ரொம்ப பழக்கமானவங்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாரம் நமக்குள்ளே உண்டாகும் என்றால், நான் சொல்கிறேன், நம்மால் அந்த 1,00,000 கைப்பிரதியை கொண்டு எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலாம்? 100 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலாம். இந்த கைப்பிரதி ஊழியத்தினுடைய பலன் என்றைக்குமே பூமியில் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக பரலோகத்தில் தெரியும். பூமியில் நம்ம பலன் தெரியாது, பூமியில் நம்ம பார்க்க முடியாது. சில நேரம் பார்க்கலாம், சில நேரம் பல நேரங்களில் நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. ஆனால் மறந்துடக்கூடாது, டிஜிஎஸ் தினகரன் அவர் தற்கொலை செய்ய ரயில் ரோட்டுக்கு போகும்போது அங்கே கிடைச்ச கைப்பிரதினால தான் என்ன செஞ்சார்? சொல்லுங்கள். கைப்பிரதி நீங்கள் தூக்கி கையில் கொடுக்கறது மட்டும் இல்லை, எங்கேயாவது திடீர்னு என்ன செய்யலாம்? ஒரு கார் நிற்கிது, காரோட கண்ணாடியில் என்ன செய்யலாம்? அந்த வைப்பரில் வச்சுட்டு வந்துடலாம். ஒரு வீடு பூட்டி இருக்குது, வீட்டுக்குள்ளே என்ன செய்யலாம்? போட்டுட்டு வரலாம். ஒரு பஸ்ஸில் போகிறீங்க அல்லது ஃப்ளைட்டில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். என்னென்னா ஃப்ளைட்டில் புக்கு இருக்கும் முன்னாடி நிறையா. நம்ம பாக்கெட்டில் கைப்பிரதி இருந்துச்சுன்னா எடுத்து ஒவ்வொரு புக்குக்குள்ளாரையும் 2 என்ன செய்யலாம்? சொல்லுங்கள். நீங்கள் யாரையுமே சந்திக்க வேணாங்க, அது தானாக சந்திக்கும். ஆமேன். பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல சொருகி வச்சுட்டு என்ன செய்யலாம்? வந்துடலாம். திரும்ப வந்து அங்கே உட்காரவன் அதை என்ன செய்வான்? போர் அடிக்குதுன்னு ஏதாவது எடுத்து பார்ப்பான். ஆமேன். அல்லேலூயா. நான் போட போகிற டைட்டிலில் ஒன்று சொல்லலாமா? ஒரு டைட்டில் வந்து பேயின் கதை. என்ன கதை? பேயின் கதை. இதை படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா? இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டே பேய் தான். அதனால் கண்டிப்பாக என்ன செய்வாங்க? படிப்பாங்க. என்னடா போட்டிருக்கான் பேயின் கதைன்னு. நான் வந்து லூசிஃபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சால்வேஷன் வரைக்கும் என்ன செய்வேன்? வந்துடுவேன் அசால்ட்டாக. நம்ம நிறைய விஷயங்கள் ஆண்டவர் பேசினார் என்கிட்ட. பிரிண்ட் போடுறதுக்கு காசு இல்லாமல் நான் எதுக்கு எழுதணும் அப்படின்ட்டு ரொம்ப காலம் என்ன செஞ்சுட்டேன்? விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப ஆண்டவர் மேலே வருத்தம். என்னென்னா, நீ கொடுக்குறதெல்லாம் தரிசனம்லாம் நிறைய கொடுக்குறதெல்லாம் சரி தான், ஆனால் என்ன கொடுக்க மாட்டேங்கிறீரு. எனக்கு அதுக்கு தேவையானது வந்து இது நம்ம சாப்பிட்ற பணம் அதுக்கு பத்தாது. ஏன்னா அதுக்கு நிறைய என்ன செய்யணும்? பல்காக வேணும். அதை வச்சு என்ன செய்ய முடியாது இது இல்லாமல். அதனால் எழுதாமல் விட்டுட்டேன் ரொம்ப காலம். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்குள்ளே இவ்வளோ எழுத முடியும் அப்படின்றத காண்பிக்கிற அளவிற்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை கடந்த நாட்களில் செய்ததற்கான நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. நிறைய தூசி தட்டி எழுப்பி விட்டுருக்கிறார். ஆமேன். சொல்லுங்கள். நம்ம சபையில் இனி வருகிற நாட்களில் மாதத்துக்கு ஒரு நாள்
மாதம் ஒரு நாள் கைப்பிரதி விநியோக நாள். என்ன நாள் சொல்லுங்கள், எத்தனை பேர் வரலான்னு நினைக்கிறீங்க? ஒன்லி ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் அன்னைக்கு. அது நீங்கள் சாயங்காலம் வேணாலும் வச்சுக்கலாம் அல்லது பகலில் வைக்கலாம். ஆனால் மந்த்லி ஒன்ஸு ஒரு நாள் அதுக்காக உபவாச நாள் வச்சுட்டோம். 12 மணி நேரம் ஆராதனைலாம் வச்சு பார்த்துட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், எல்லாம் செஞ்சடா, எல்லாம் செஞ்சு எதை செய்யலை? செய்ய வேண்டியதை என்ன செய்யலை? இப்போ நம்முடைய பிள்ளைகள் கடந்த நாட்களில் நிறைய கிராமங்களை சந்தித்தார்கள். முழுவதும் போய் டோர் டு டோர் ஒரு நாள் ஃபுல்லாக சுவிசேஷம். அப்போ சொன்னாங்க, நிறைய பேர் எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை விட ஏற்றுக்கொள்ளுதலும் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமேன். இன்றைக்கு மனிதனுக்கு மிகப்பெரிய தேவை இருக்கின்றது. ஆமேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட கொஞ்சம் ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்த பாரத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ரொம்ப அழகாக அங்கே சாலமோன் ஒரு காரியத்தை சொல்றாரு. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் யாரா? ஞானமுள்ளவன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான், சிடி ஸ்டட் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவான். அவர் இளம் வயதிலே ஒரு கிரிக்கெட் வீரர். இங்கிலாந்து தேசத்தில் அவருடைய பள்ளி ஈட்டன் காலேஜ் என்று சொல்லக்கூடிய அவருடைய காலேஜோடைய பிளேயராக இருந்தார். அதற்கு பின்பு 1800களில் 887 வாக்கில் அவருடைய வாழ்க்கையில் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியோடைய மெயினான பிளேயராக விளையாட அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் வீரராக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற பகுதிகளெலாம் அந்த காலத்தில் நடந்த மேட்ச்சில் என்ன செஞ்சுருந்தவர்? கிரிக்கெட் வீரர் அவரும் அவருடைய தம்பியும். அவருடைய பேர் சிடி ஸ்டட். நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த மனிதன் ஒரு நாள் திடீர்னு பார்த்திங்கன்னா இவரோட சகோதரன், அவரும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஈட்டன் காலேஜில், அவர் பார்த்திங்கன்னா திடீர்னு சிக்காயிட்டார். சிக்கான உடனே அவருக்குள்ளே ஒரு ஐயோ புகழ் இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் இன்றைக்கி என் சகோதரன் செத்து போயிட்டா அவன் எங்கே போவான்? நித்தியத்தை குறித்த ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்தது. அவர் சிறு வயதில் கேட்ட வசனங்கள் எல்லாம் அவருக்குள்ள ஞாபகத்துக்கு தன்னை மறுபடியும் இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். ஆமென். அவர் அர்ப்பணித்து இயேசுவுக்காக வாழ அர்ப்பணித்து அவருடைய காலேஜில் நடந்த ஹட்சன் டெய்லர் என்று சொல்லக்கூடிய சீன மிஷினரியினுடைய கூட்டத்தில் பங்கெடுக்கும் போது கர்த்தர் மிஷினரியாக தன்னை அர்ப்பணிக்க அவருடைய இருதயத்தில் பேசினார். தன்னுடைய கிரிக்கெட் பிளேயர் என்கிற புகழ் நிறைந்த அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சீனாவுக்கு மிஷினரியாக போகிறதுக்கு முன்பாக தன்னுடைய அத்தனை மெடல் எல்லாத்தையும் விற்று அவர் போகிற அந்த ஹட்சன் டெய்லருடைய மிஷனுக்கு பணமாக என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார். அவர் சீனாவில் ஊழியம் செய்தபோது அவங்க அப்பாவுடைய பரம்பரை சொத்து, அவங்க அப்பா பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், அவருடைய பரம்பரை சொத்து விற்கப்பட்டது. அதை விற்று அவருக்குரிய பங்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நேராக வந்தார் இங்கிலாந்துக்கு. அவங்க அப்பாவோட சொத்து விற்கப்பட்டு கொடுத்த பணத்தை 3ஆக பிரித்தார். 3ஆக பிரித்து அந்த நாட்களில் தாய் தகப்பன் இல்லாத அனாதை பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருந்த ஜார்ஜ் முல்லருடைய அனாதை ஆசிரமத்திற்கும் இந்தியாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த சால்வேஷன் ஆர்மி அதனுடைய இந்தியாவுக்காக தன்னுடைய பணத்தையும் ஊழியத்திற்காக, அதற்கப்புறம் இன்னொரு ஊழியத்துக்கு மீதி பணத்தையும் கொடுத்து விட்டு எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம், ஆண்டவர் என்னை போஷிப்பார் என்று சொல்லி வெறும் கையோடு சீனாவுக்கு திரும்ப சென்றார். சீனாவில் ஊழியம் செய்துவிட்டு ஆண்டவர் இந்தியாவின் மேலே ஊழிய பாரம் கொடுத்ததுனால இந்தியாவிற்கு ஊட்டி பகுதியில் 1900லிருந்து 1906ஆம் ஆண்டு வரைக்கும் ஊட்டியில் ஊழியம் செய்தார். ஆண்டவர் ஊட்டியில் ஊழியம் செய்தபோது ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போன அவருடைய இருதயத்தில் ஒரு பாரத்தை கொடுத்தார். அந்த பாரம் உண்டான உடனே தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள் அவருக்கு, எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவர் சொன்னார், ஆண்டவர் என்ன ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போக சொல்கிறார். அவர் இங்கிலாந்துக்கு போன சமயத்தில் அவருடைய இருதயம் பலவீனப்பட்டு
அவர் மிகுந்த சரீர பலவீனத்தோடு நோயுற்றவராய் மாறிட்டார். டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க, இந்த கண்டிஷனில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆப்பிரிக்காவுக்குலாம் போகக்கூடாது, உங்களுக்கு இருதய பலவீனம் வந்துருச்சு, இதய நோய் சொல்கிறாங்க. அதாவது ஹார்ட் அட்டாக். இந்த காலத்தில் அது சொன்னால் அது என்னது, ஹார்ட் அட்டாக்கு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஒரு தடவை வந்ததில்லை, 10 தடவைக்கு மேலே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான். ஒரு முறை ஹார்ட் அட்டாக் வந்த உடனே சொல்லிட்டாங்க, நீங்கள் மிஷினரியாலாம் இனிமேலாம் கப்பல் பயணம்லாம் என்ன செய்யக்கூடாது, பண்ண முடியாது அப்படின்னு. இவர் பலவீனத்தோடு போய் மிஷினரி சொசைட்டிக்கிட்ட தன்னை வந்து அனுப்புறதுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்ன பணக்காரர்கள்ட்ட போய் சொன்ன உடனே, நீ போகிற வழியிலே செத்து போயிடுவே, உனக்கு ஃபண்டு பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. நீ போகிற வழியில் என்ன செஞ்சிருவே, செத்து போயிடுவேன், அதனால் உனக்கு பணம் நாங்கள் கொடுத்து உன்னை என்ன செய்வோம், உன் குடும்பத்தை சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு. ஆண்டவர் என்னை போக சொல்லுகிறார் என்று சொல்லி 1910ஆம் ஆண்டு தன்னுடைய மனைவி 4 பெண் பிள்ளைகளையும் இங்கிலாந்துலேயே விட்டுட்டு தனக்கு இருந்த கொஞ்சோண்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக தானாய் வந்து விட்டார். 1910 1931 அவர் மரிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள். அந்த 21 ஆண்டுகளில் அவருக்கு பல முறை மாரடைப்பு வந்தது. அவருடைய பல்லெல்லாம் கொட்டி போச்சான், மொத்த பல்லும் கொட்டி போச்சான், அம்புடு பலவீனமான ஆள். ஆனாலும் எதிர்ப்பின் மத்தியில் ஊழியம் செய்தார். அவங்க மனைவி இருக்கிறாங்களே, தான் வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்கெங்கெல்லாம் ஊழியத்துக்கு படை முயற்சி கூட்டங்களுக்கு போக முடியுமோ அங்கெல்லாம் போய் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்களும் பல நாடுகளுக்கு, இவர் இங்கே ஆப்பிரிக்காலன்னா அவங்க அங்கே தென் அமெரிக்கா, இங்கிலாந்து, சைனா, அதுக்கப்புறம் இந்தியா போன்ற பல நாடுகளில் அவர்களும் ஊழியம் செய்தார்கள். ஆமென். உலக பெருமைக்காக வாழ்கிற வாழ்க்கையை விட, அவர் சொல்கிறார், தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாளில் அவர் அந்த 21 ஆண்டுகளில் 3 முறை தான் தன் பிள்ளைகளை பார்த்தாராம். தன்னுடைய மனைவி ஒரு முறை சிக்காகி இருந்தபோது பார்த்தார், தன்னுடைய மனைவி பிள்ளைகளை 3 முறை தான் அவர் பார்த்தார். இவர் மரிக்கிறதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பாக அவங்க மனைவி மரித்து போனார்கள். அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதத்தில் என் வாழ்க்கை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு 3 காரியம் உண்டு. ஒன்று, நான் என் ஆண்டவர் சொன்னபோது என்னுடைய பதவியெல்லாம் விட்டுட்டு, என்னுடைய புகழ் நிறைந்த அந்த வேலையை விட்டுட்டு சீனாவுக்கு என்ன செய்தேன், மிஷினரியாக போனேன். அது ஒன்று. ரெண்டாவது, என் ஆண்டவர் இயேசு ஒரு முறை ஒரு பணக்கார வாலிபனிடத்தில் உனக்குள்ளதெல்லாம் விற்று விட்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். அவன் கீழ்ப்படியில். ஆனால் அன்னைக்கு அவர் கேட்டார், எல்லாத்தையும் விற்றுட்டு என்னை பின்பற்றி வான்னு. நான் என்னுடைய சொத்து எல்லாவற்றையும் விற்று விட்டு அவன் நிறைவேற்றாத ஒன்றை நான் நிறைவேற்றினேன் என்கிற சந்தோஷம் எனக்கு உண்டு. மூன்றாவது, என்னுடைய மனைவி, பிள்ளைகள், என்னுடைய ஸ்தாபனம் எல்லாரும் எதிர்த்த பின்பும் என் ஆண்டவர் சொன்ன ஒரே காரணத்திற்காக ஆப்பிரிக்கா நோக்கி பயணிக்க துவங்கினேன். அதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என் நேசருடைய கரங்களுக்கு போகும் நாள் நெருங்கிவிட்டது, அவரை காண ஆயத்தமாயிருக்கிறேன்னு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார். ஒரு மனிதன், ஒரு பெரிய புகழ் நிறைந்த செல்வந்தனான ஒரு மனிதனால் இயேசுவுக்காக இவ்வளவு இழக்க முடியும் என்றால், அத்தனையும் ஆண்டவருக்காக விட முடியும் என்றால், அவனை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆப்பிரிக்காவில் மிக வறண்ட பகுதி சூடான், காங்கோ போகின்ற பகுதிகளில் சிடி ஸ்டட்டுடைய மிஷினரி ஊழியங்கள் மிகப்பெரிய பலனை தந்தது. பல சபைகளை அவர் நிறுவினார். அந்த பலவீனமான சரீரத்தோடு கிட்டத்தட்ட 35 சபைகளுக்கு மேலாக அவர் நிறுவி, பள்ளிகளை நிறுவி, கல்லூரிகளை நிறுவி தேவனுக்கு ஊழியம் செய்தார். ஆமென், அல்லேலூயா. 50 வயசில் தான் ஆப்பிரிக்காவுக்கு போனார். நன்றா யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் சொன்னால் எத்தனை வயசுலையும் எதையும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு ஆள் தான் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. ஆமென். அவர்களுக்குள்ளே இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அவர் சொல்கிறாரு, நரகத்தின் வாசலில் எனக்கு ஒரு மீட்பின் கடையை அமைத்து தாருங்கள், அங்கே போய் நான் ஆத்தும ஆதாயம் செய்ய விரும்புகிறேன். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, சிலர் ஆலய மணி ஓசை கேட்கும் எல்லைக்குள் வாழ விரும்புகிறார்கள், ஆனால் நான் நரகத்தின் வாசலில் ஒரு மீட்பின் கடையை நடத்த விரும்புகின்றேன். We always love to live closer to the house of God. பக்கத்திலேயே வாழ்ந்துட்டணும். நம்ம வாழ்க்கை எப்பயுமே அப்படியே சந்தோஷமாக இருந்துடணும், கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துடணும். நான் பிரதர், நான் ஆராதிக்கிறோம் பிரதர், நான் ஜெபிக்கிறோம் பிரதர், நான் எல்லாம் செய்கிறேன் பிரதர். ஓகே, எல்லாமே நம்ம செய்கிறோம். இன்றைக்கி ஒரு வேளை ஆண்டவர் உங்களை வந்து சிடி ஸ்டேட் மாதிரி சீனாவுக்கு மிஷினரியாக போ அல்லது ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக போன்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும்
நமது வீட்டின் அருகில் இருக்கிறவர்களுக்கு நற்செய்தி சொல்லுகிற மிஷினரிகளாக மாறித்தான் ஆக வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்ல, உன் வீட்டுக்குள்ளாரியே இருந்து என்ன பண்ண போகிறேன்? உன்னுடைய சுய அந்த எண்ணங்கள் ப்ரீஆக்குபைடாக என் வேலை, என் தொழில், என்னுடைய இது முக்கியம், அப்படியே இருந்து நீ என்ன செய்ய போகிறாய்? நீ எனக்காக ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஆமென். நான் இந்த காலை வேளையில் கொஞ்ச நேரம் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆத்தும ஆதாயம் நான் கண்டிப்பாக செஞ்சே ஆகணுமா? த நெசசிட்டிஸ் ஆஃப் சோல் வின்னிங், ஆத்தும ஆதாயம் செய்வதின் கட்டாய நிலை நான் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணுமா? ஏன் செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதத்தில் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள், மார்க்கு 16-15 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கவனிங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? உலகமெங்கும் இருக்கிற சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்ன கொடுங்கள்? ஞான ஸ்நானம் கொடுங்கள். சில பேர் கேட்பாங்க, கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் ஏயா எல்லாரும் மேலேயும் கரிசனை? நன்றாய் கவனியுங்கள், கிறிஸ்தவர்களின் கரிசனை கிறிஸ்துவின் கரிசனை, அவனுடைய தனிப்பட்ட கரிசனை அல்ல. ஆமென். நன்றாக கவனிக்க வேணும். கிறிஸ்து யார் அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு நம்முடைய பாரம் என்னன்னு உங்களுக்கு புரியும். இயேசுவின் பாரத்துக்கான காரணம் என்னன்னு புரியும். அல்லேலூயா. இயேசு ஏன் உலகம் ஃபுல்லாக போய் எல்லாருக்கும் என்னை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னார்? நற்செய்தியை அறிவிங்கன்னு சொன்னார். என்ன நற்செய்தி? வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் மனிதனை தன்னுடைய சாயலில் என்ன செய்தார்? உருவாக்கினார். we are created in the image of God. we are created in the very image of God. நன்றாய் கவனிக்க வேண்டும். மனிதன் கடவுளுடைய சாயலில் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? படைக்கப்பட்டிருக்கிறான். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், குரங்குலேருந்து மனுஷன் வந்திருந்தால் இந்த மாதிரி டீசெண்டாக நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்காது, உட்காந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உட்காந்துருக்குமா? ஏங்க அங்கே அந்த ஃபேனில் அந்த ஏசி மேலே அல்லது இந்நேரத்துக்கு உட்காந்து முன்னாடி இருக்கிற ஆளுங்களுடைய தலையில் பேன் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அப்படி தானே சொல்லுங்கள்? குரங்கு அப்படி தானேங்க பண்ணோம். நம்ம குரங்குலேருந்து வந்தவங்க கிடையாது. நாம் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். நம்ம தலையில் இருந்தோ, நெஞ்சில் இருந்தோ, காலில் இருந்தோ, இடுப்பில் இருந்தோ வந்தவங்க கிடையாது. ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய அழகான கரங்களால் மனிதனை என்ன செய்தாராம்? உருவாக்கி மண்ணை எடுத்து, எதை எடுத்து? மனுஷனுக்கு மண்ணு மேலே ரொம்ப ஆசை. ஏன் தெரியுமா? அவன் எங்கேருந்து எடுக்கப்பட்டவன்? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன். இவனுக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட் மாதிரி மண்ணு மேலே வேறு எதுக்குமே கிடையாது. சொல்லுங்கள், மண்ணுக்காக அப்படின்னு வைராக்கியமெல்லாம் பேசுவாங்களே. ஏன்டா அப்படின்னா, அவனுக்குள்ளார இன்பில்ட்டாக என்ன இருக்குது? சிஸ்டம் இருக்குது. என்னென்னா, அவன் எங்கேருந்து எடுக்கப்பட்டவன்? மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டவன். அந்த மண்ணை எடுத்து அவனை வணைந்தாராம். குயவன் வணைகிறது போல் பார்த்து பார்த்து ரசித்து இந்த மூக்கு இப்படி தான் இருக்கணும், இந்த கண் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்து ரசித்து என்ன செஞ்சாராம்? அப்படியே வணைந்து விட்டு சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு தனக்குள் இருந்த உயிரை, அவருக்குள் இருந்த உயிரை அவனுடைய மூக்கு அதில் ஊதுனாராம். அதில் ஊதின உடனே இந்த உடம்பு இருந்துச்சுல்ல, இந்த உடம்பும் அந்த தெய்வீக காற்று, அந்த சுவாசம், அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் அது உள்ளே வந்த உடனே மூணாவது ஒன்று சிருஷ்டிக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்துமா. அதுதான் யார் சாயலில் உருவாக்கப்பட்டது? தேவ சாயலில் உருவாக்கப்பட்டது. இப்போ மனுஷனுக்கு இந்த உடம்பை பற்றிலாம் கவலை கிடையாது. அவனுக்கு அதிகபட்ச கவலை எதை பற்றி தான்? ஆத்மாவை பற்றி தான். இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் ரொம்ப அட்டாச்மெண்ட் உண்டானா. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்கள். மனுஷனை நீங்கள் அவன் நல்லா சாப்பிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அவனை இன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் என்ன ஆகிடுவான்? என்ன ஆயிடுவான்? இப்போ அவனுக்கு கோடிக்கணக்காக பணம் இருக்குதுங்க. யார் ரொம்ப டென்ஷன் ஆகிறான்னு பாருங்கள். யார் ரொம்ப டென்ஷன் ஆவா? ரொம்ப பெரிய ஆட்கள் தான் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா அவங்களால அதை என்ன செய்ய முடியாது. அவன் அது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டான். அப்படி ஒன்று நான் என்ன போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. என்னென்னா அந்த சோல் இருக்குதுல்ல, அதில் என்ன இருக்குன்னா, அறிவு, உணர்வு, சித்தம் அப்படின்ற 3 பகுதி இருக்குது. ஆமென். அந்த ஆத்துமா
இன்றைக்கு இருக்கிற மாதிரி படைக்கப்பட்டதல்ல, தேவ சாயல்ல என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார், ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு ஒரே ஒரு மரத்தில் இருக்கிற பழத்தை மட்டும் சாப்பிடாதுன்னு. நம்ம எப்பயுமே எதை செய்யாதுன்னு சொல்லுமோ அதுதான் என்ன செய்வோம். வலுக்கட்டாயமாக போய் அதை பறித்து அவங்க அந்த சாப்பிட்ட உடனே தேவ சாயல் அவர்களை விட்டு என்ன செய்தது, வெளியே போயிடுச்சு. ஆமென். இப்போ மனிதன் இழந்தது சரீர சுகம் மட்டும் அல்ல, அவன் எதை இழந்து விட்டான், தேவ சாயலை இழந்து விட்டான். மனிதனுடைய மிகப்பெரிய தேவை என்னன்னா, மனிதனுடைய மிகப்பெரிய தேவை அந்த தேவ சாயல் அவனுக்குள்ளே மீண்டும் என்ன செய்ய வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். அவன் மீண்டும் அந்த சாயலை பெற வேண்டும் என்றால் அவன் பாவ மன்னிப்பை என்ன செய்ய வேண்டும், பெற வேண்டும். பாவ மன்னிப்பு பெறணும் அப்படின்னா ரத்தம் சிந்தப்படணும் அப்படின்னு தேவன் ஒரு சட்டம் போட்டார். அந்த சட்டத்தை மனிதனுக்காக ஏதேன் தோட்டத்தில் நிறைவேற்றும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டினார். இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டில் மட்டும் கரெக்டாக செஞ்சுருக்காங்க, உலகத்தில் வேறு எங்கேயுமே பண்ணுறதில்ல கிடா வெட்டு. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கிடா வெட்டு நடந்து முடிஞ்சிருச்சு, அது தெரியாமல் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. இனி கிடா வெட்டு வேணா, கிடா வெட்டலாம் நம்ம சாப்பிட்றதுக்காக. அல்லேலூயா. ஒரிஜினலாக நம்ம பாவத்துக்காக அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் படைத்த மனிதனுக்காக, தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு, நன்றாய் கவனிக்க வேண்டும், மனிதன் வெறுமன மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டிருந்தால் ஆட்டோட ரத்தம் அவனை என்ன செஞ்சிடும், கிளென்ஸ் பண்ணிடும். நான் சொல்கிறது நல்லா புரியணும். ஆடு மாடு மாதிரி நான் படைக்கப்பட்டிருந்தா ஆட்டை வெட்டினா எனக்கு என்ன செஞ்சிடும், ஈக்குவலாக போயிடும். நான் ஆடு மாடு மாதிரி படைக்கப்பட்டவன் கிடையாது. தேவன் என்னை உருவாக்கி அவருடைய உயிரை எனக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஆட்டு மாட்டுக்குள்ளே எந்த உயிர் கிடையாது, தேவனுடைய உயிர் கிடையாது. அது வெறும் உயிர், இது தெய்வீக உயிர். ஆமென் அல்லேலூயா. எப்போ ஆடு மாடு அந்த காலத்தில் இருந்து எந்த ஆடாவது சம்பாதிச்சு சாப்பிட்ருக்கா சொல்லுங்க? தானியம் வேணும் எல்லா பறவைக்கும், எந்த பறவையாவது போய் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கவும் இல்லை, அது பாட்டுக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் சொல்லுங்கள், வேறு மாதிரி இருக்கோம். எப்படா வேறு மாதிரி இருக்கிற அப்படின்னா, நான் வேறு மாதிரி செய்யப்பட்டவன். ஆமென். வேறொருவர் போல செய்யப்படும், அந்த வேறொருவர் தான் இயேசு. ஆமென். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே பரிகாரம் செய்ய முடியாது. பரிகாரம்னா என்ன? ரெஸ்டோரேஷன். என்னை மீண்டும் எந்த அந்தஸ்துக்கு கொண்டு வரணும், தேவனுடைய அந்தஸ்துக்கு கொண்டு வரணும். அந்த அந்தஸ்துக்கு கொண்டு வர்றதுக்கு உலகத்தில் இருக்கிற ஆதாம் தான் பாவம் செஞ்சார். ஏவாளக்காவும் ஆதாமும் பாவம் செஞ்ச உடனே அப்படியே எல்லா சந்ததிக்குள்ளேயும் என்னவும் சேர்ந்து வந்துருச்சு பாவம். அது பேர் ஜென்ம பாவம். என்ன பாவம்? என்னண்ணே கரெக்டு தானே? ஜென்ம பாவம் சேர்ந்து வந்துருச்சு. ஒரு காலத்தில் ஜென்ம பாவம் சொல்லும் போது கிறிஸ்தவன் சொல்லும் போது கிண்டல் பண்ணியிருந்தேன், அது என்னடா ஜென்ம பாவம். இப்போ டிஎன்ஏ அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்ச உடனே ஆமாம் இவன் அங்கேருந்து என்ன வந்திருக்கு. இப்போது ரீசெண்டாக போன வாரத்தில் ஒரு ஃபோட்டோ வந்துருந்துச்சு, பேப்பரில் நியூஸ்லலாம் வந்துச்சு. என்னென்னா கண்டுபிடிச்சாங்களாம், ரஷ்யாவில் ஏதோ ஒரு ஊரில் ஒரு மனுஷன் உட்காந்துருக்கிற மாதிரி, ஆனால் அந்த மனுஷனுக்கு 3 விரல் தான் இருந்துச்சுன்னு. அந்த உடம்புல இருக்கிற டிஎன்ஏவை எடுத்து பார்த்தா அது மனிதனுடைய டிஎன்ஏவே கிடையாதான். ஆனால் மனுஷனை மாதிரியே இருக்குது அந்த உடம்பு ஃபுல்லாக. அது எந்த காலத்துலேயோ செத்து என்ன ஆயிருக்கு, அந்த மாதிரி ஆயிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ மனிதனுடைய டிஎன்ஏக்கு மேட்ச் ஆகுதா இல்லையான்றதை என்ன செய்ய முடியும்? மனிதனுக்குள்ளே எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரே கோடிங் இருக்குது, ஆனால் அந்த ஒவ்வொரு கோடிங்லேயும் நம்பர்ஸ் வித்தியாசம் இருக்குது. ஆமென் அல்லேலூயா. எப்படியா வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் உங்கள் வம்சம் என்ன, உங்கள் வகைரா என்னன்னு அந்த காலத்தில் இருக்கிற டிஎன்ஏ கிடச்சிதுன்னா இப்போ என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு மனிதர்கள் எல்லாரையும் ஒரே இரத்தத்தால் உருவாக்கினாராம். எப்படி உருவாக்கினார்? ஒரே இரத்தத்தினாலே உருவாக்கி பூமி எங்கும் அவர்களை என்ன செய்தார், பரவ செய்திருக்கிறார். ஆமென். இப்போ தான் உருவாக்கின மனிதன், தன்னுடைய சாயல்ல தன்னுடைய இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் இப்போ என்ன ஆயிட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க. அவனுடைய பாவத்தின் மூலமாக, ஆதாமின் பாவத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, பாவி ஆயிட்டாங்க. இப்போது எல்லா பாவத்தையும் நீக்குவதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது ஆட்டுக்குட்டியின் பலியாக முடியவே முடியாது. இயேசு இந்த பூமிக்கு, அவரையே தெய்வம் அப்பயே பிளான் பண்ணிட்டார். என் பிள்ளை தப்பு செஞ்சா நான் போய் என் பிள்ளைக்காக உயிரை கொடுப்பேன். அதற்காக ஏதேன் தோட்டத்தில் மரணம் என்கிற ஒரு ஆப்ஷனை வச்சார். ஆமென். மரணம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல, மனிதனை மீட்பதற்காக தேவன் கொண்ட திட்டம்.
அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். மனிதனுடைய தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவர் இயேசு மரணம் என்கிற ஒரு ஆப்ஷனை வச்சார். மனிதன் மரிக்கிற ஒரு சூழல் வந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகேம் உலகத்திலேயே மையமான பகுதின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற 3 கண்டங்களையும் இணைக்கிற இணைப்பு பாலம் எருசலேம். இன்றைக்கி வரைக்கும் அதுதான். நீங்கள் எங்கேருந்து எங்கே போனாலும் சரி, தரை வழியில் நீங்கள் வந்து ஆப்பிரிக்காவுக்கு போகணுன்னா எங்கே தான் வந்தாகணும்? நேராக பெத்லகேம் வழியாக தான் போயாகணும். எருசலேம் வழியாக தான் என்ன செய்யணும்? போயாகணும். இல்லாட்டி என்ன செய்ய முடியாது, பயணம் பண்ண முடியாது. அங்கேருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து ஐரோப்பா வரணுன்னாலும் சரி, ஆப்பிரிக்காவிலேருந்து ஏஷியாவுக்கு வரணுன்னாலும் சரி, எது வழியாக தான் வந்தாகணும்? சொல்லுங்கள். இன்னொன்று, அந்த எருசலேம் வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஆசியா கண்டத்தில் தான் இருக்குது. எங்கே இருக்குது சொல்லுங்கள்? ஐரோப்பாவில் இருக்குதுன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. அது எதை சேர்ந்தது? நம்ம ஏஷியாவை சேர்ந்தது. ஒரு பாஸ்ட் இப்படியே சொல்லுவார், ஆசியா கண்டத்து மேசியா ஓசியா கிடச்சா உனக்கு ஈஸியாக போச்சான்னு கேட்பார். சொல்லுங்கள். நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்தின் மைய பகுதியில் இறங்கி வந்து நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்கள். இயேசு அவருடைய இரத்தத்தை சிந்தினதுனால இனிமேட்டுக்கு நீ ஆடை வெட்டித்தான் உனக்கு பாவ மன்னிப்பு வரும்னு அவசியம் இல்லை. உனக்கு பாவ மன்னிப்பு என்ன செஞ்சாச்சு? வந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறது? பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு இயேசு பாவ மன்னிப்பு உண்டாக்கிட்டார். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உண்டாக்கிட்டார். ஆனால் அதுதான் உண்மை. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன உண்டாயிடுச்சு சொல்லுங்கள்? அவரை வணங்குறவங்க வணங்காதவங்க எல்லாருக்கும் என்ன சம்பாதிச்சாச்சு? பாவ மன்னிப்பை சம்பாதிச்சாச்சு. ஆனால் அந்த பாவ மன்னிப்பு யாருக்குள் வரும் அப்படின்னா எடுக்கிறவனுக்கு தான் என்ன செய்யும்? வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது உங்கள் அக்கௌண்ட்டில் நான் வந்து ஒரு 1000 கோடி போட்டுறேன்னு வச்சுக்கோங்க. எத்தனை கோடி? யாரோ 1000 கோடியை போடும்போது நம்ம ஏன் போடக்கூடாது சொல்லுங்கள்? எவனோ 1000 கோடியை தூக்கிட்டு எங்கெங்கேயோ போகிறான். உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு திடீர்னு என்ன பண்ணியாச்சு? ஒரு 1000 கோடி வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. கிரெடிட் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு எஸ்எம்எஸ் என்ன செஞ்சாச்சு? இப்போ நம்ம வந்து எஸ்எம்எஸ் டெலிவரர் தான் நம்மலாம். என்ன எஸ்எம்எஸ்ஸு? உங்கள் அக்கௌண்ட்டில் 1000 கோடி வந்துருச்சுன்னு சொல்ல வேண்டிய செய்தி நம்மளுக்கு. நம்ம வந்து எஸ்எம்எஸ்ஸு வந்துருச்சு அக்கௌண்ட்டில் பார்த்துட்டு சும்மா வந்துருக்கும் போல. எஸ்எம்எஸ் டூப்ளிகேட் எஸ்எம்எஸ்ஸாக இருக்கும். என்னது? டூப்ளிகேட் எஸ்எம்எஸ்ஸாக இருக்கும்னு சொல்லி நம்பாமல் போனால் நஷ்டம் எனக்கா உங்களுக்கா? இப்போ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், 1000 கோடி போட்டிருக்கேன். நீங்கள் நம்புனா அதை என்ன செய்வீங்க? எடுத்துக்குவீங்க. திருட்டு பசங்க எவனாவது சும்மா எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பான் அப்படின்னு உங்கள் அக்கௌண்ட்டே போய் செக் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்த பணமும் தெரிய போகிறதில்ல. அந்த பணத்தை நீங்கள் எடுக்கலைன்னா அனுபவிக்க போகிறதும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் என்ன போயிருக்கு? பாவ மன்னிப்பு உண்டாயிடுச்சு. எஸ்எம்எஸ் நான் போய் போட வேண்டிய எஸ்எம்எஸை போட்டுட்டேன்னா அவன் எடுத்துக்கிறான், எடுக்காமல் சொல்லுங்கள். பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் சம்பாதிச்சாச்சு. அந்த செய்தியை சொல்ல வேண்டிய நான் செய்தியாளன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் பாவ மன்னிப்பை உண்டாக்கி விட்டார். இப்போ அவர் என்ன சொல்லிட்டு போனார் தன் சீஷர்கள்ட்ட? எப்பா, நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுட்டேன். நீங்கள் ஏற்கனவே பாவத்தை எப்படி டெலிவரி பண்ணீங்களோ, பாவத்தை என்ன பண்ணாங்க? ஆதாம் ஏவாள் அவனுடைய சந்ததியாகிய சேத்தின் மூலமாக என்னத்தை டெலிவரி பண்ணாங்க? காயின் சேத்து இவங்க 2 பேர் மூலமாக உலகம் ஃபுல்லாக எதை டெலிவரி பண்ணாங்க? ஆமாம், நோவா என்ன பண்ணார்? அவங்க பிள்ளை காம்சேம் யாப்பேத்து மூலமாக என்னத்தை உண்டாக்குனார்? அப்படியே டெலிவரி பண்ணார், உலகம் ஃபுல்லாக பரவிட்டார். இப்போ சொல்கிறாரு, நீங்கள் என் பிள்ளைங்க, நான் உங்கள் ரத்தத்தினால் சுத்திகரிச்சிட்டேன், நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டேன். நீங்கள் இப்போது பரிசுத்தத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். சுவிசேஷத்தின் மூலமாக மற்றவர்களை இந்த பாவ மன்னிப்புக்கு நேராக என்ன செய்யணும்? கொண்டு வரணும். இயேசு சிலுவையில் செய்து முடித்த அந்த கிரியை பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆமென். என் ஆண்டவர் இயேசு மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். எத்தனை பேர் இயேசு வரப்போகிறார்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் வரப்போகிறாரு. அவர் சொல்லிட்டு போன ஒரு கட்டளை என்ன அப்படின்னா, நீங்கள் உலகம் எங்கும் போய் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை உலகம் எங்கும் போகலைன்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட்டு பக்கத்துலையாவது என்ன செய்யணும்? சொல்லி ஆகணும். ஆமென். அப்படி சொல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும்? சொல்லனா என்ன பிரதர் அப்படின்னா, கட்டளை அப்படின்னா அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் கிடையாது.
கட்டளை வந்து ஆலோசனை கிடையாது. நம்ம அந்த ஆலோசனைனா செய்யாமல் இருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு போயிடலாம். ஆனால் கட்டளை அப்படின்னா அதை கண்டிப்பாக என்ன செய்யணும்? சொல்லுங்கள், கட்டளை என்ன? ராஜாவுடைய கட்டளையை கீழ்ப்படியலைன்னா என்ன ஆகும்? உயிரே போயிடும். இப்போ ராஜாதி ராஜா, எல்லாத்தையும் படைத்த தேவன், அவர் ஒரு கட்டளை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதுக்கு பேர் பெரிய கட்டளையாம், கிரேட் கமிஷன் அப்படின்னு பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் இயேசுவை பிரசங்கித்து. யாரை பிரசங்கித்து? இயேசுவை சொல்ல கற்றுக்கணும். எல்லோரும் சொல்லுங்கள், எதை கற்றுக்கணும்? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சுவிசேஷத்தை மட்டும் என்னுடைய மொத்த வீடியோவில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ சொன்ன சுவிசேஷத்தை பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொல்லுங்கள், ஒவ்வொரு வாரமும் நாம் பார்க்கிற புதிய நபர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பதற்காக என்னுடைய அத்தனை செய்திகளிலும் கண்டிப்பாக என்ன இருக்கும்? சுவிசேஷம். நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுவதில்லை. சுவிசேஷம் எனக்குள்ளும் பேலன்ஸ் செய்கிறது, உங்களுக்குள்ளும் பேலன்ஸ் செய்கிறது. ஆமென். நன்றாக கவனிக்கணும். இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை அல்ல, கட்டளை எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டளையை மீறுவது பாவம். வேதத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்ல, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். விசுவாசியாக இருந்து ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்து அபிஷேகம் பெற்று தசமாம் கொடுத்து காணிக்கை கொடுத்து அப்புறம் எல்லாம் பண்ணி ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணலை. நல்லா கவனிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றீங்க, நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா சொன்னேன்னா அதுக்கு வர்றீங்க, எல்லாம் செய்கிறீங்க, எல்லாம் பண்ணிட்டேன் பாஸ்டர், ஆனால் ஒன்று மட்டும் செய்ய சொல்லாதீங்க, அதெல்லாம் கதைக்காவாது அப்படின்னு நீங்கள் சொன்னால் வேதம் சொல்லுது, அதனால் நமக்குள்ளே என்ன வருமா? பாவம் வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2 விதமான பாவம், சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் ஒமிஷன். செய்யக்கூடாததை செய்வது பாவம், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டால் பாவம். நம்மக்கிட்ட செய்ய வேண்டியதை செய்யாத பாவம் தான் நிறையா இருக்குது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். யாக்கோபு 4:17 வாசிக்கலாம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு என்னவாய் மாறும்? பாவமாய் மாறும். நன்மை, உலகத்திலே ஒரு மனிதனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய பெரிய நன்மை எது? நற்செய்தி, சுவிசேஷம் அறிவித்தல். ஆமென். சுவிசேஷம் அறிவித்தல். சில பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டர் அது உங்களுக்கு சொல்லப்பட்ட வேலை தானே அப்படின்னு. வேதத்தில் ரொம்ப அழகாக ஆண்டவர் அந்த கடைசியாக பரமேற போகும்போது 12 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போய் ரகசியமாக பரமேறல, 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர் என்ன செய்தாராம்? தரிசனமானார். அப்போ கடைசியாக ஒலிவ மலையில் அவர் மேலே ஏறி போகும்போது யார் யார் இருந்திருப்பான்னு நான் சொல்கிறேன். அவர் ஒலிவ மலையிலேருந்து தான் போனார்ன்றதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அப்போது அவர் கலிலேயாலேருந்து போல, எங்கேருந்து போனார்? ஒலிவ மலையிலேருந்து போனார். கண்டிப்பாக ஒலிவ மலையிலேருந்து போயிருந்தாருன்னா பக்கத்து ஊர் பெத்தானி. என்ன ஊர்? சீஷர்கள்லாம் எங்கே தான் தங்கி இருந்திருக்கணும்? அதுக்கு முந்தின நாள் பெத்தானியில் தங்கி இருந்திருக்கணும். இயேசு அவங்க கூடவே தங்கியிருக்கல, அப்பப்போ வந்துட்டு போவார். மலைக்கு வாங்கன்றவர், அங்கே வந்துட்டு அங்கே இருப்பார். இவர் கூடவே இப்போ தங்கலை. நல்லா கவனிக்கணும். இப்போ பெத்தானியில் தங்கியிருந்தா லாசரு, அவங்க சகோதரிகள், அப்புறம் ஒரு பெருங்கூட்டம், எருசலேமில் இருக்கிற ஒரு பெருங்கூட்டம், அத்தனை கிட்டத்தட்ட 500 பேர். எத்தனை பேர்? அத்தனை பேரும் விசுவாசிகள். சில பேர் விசுவாசிகளே இல்லை. அவர்கள் எல்லாரையும் பார்த்து சொன்ன வாசனம் தான் நம்ம வாசித்தோம். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க சொல்லுங்கள். அப்போ இது பொதுவான கட்டளை. சொல்லுங்கள், என்ன கட்டளை? எல்லாருக்கும் உரிய. ஆமாம், இந்திய தேச பிரஜைகள் அத்தனைக்கும் கட்டளை. ஒரு கட்டளையை வந்து கவர்மெண்ட் அங்கே யார் முன்னாடி போடும்? கவர்மெண்ட் வந்து ஒரு 10 அரசியல் அதை யார் IAS அதிகாரிகள் அப்புறம் மந்திரிகள்லாம் சேர்ந்து சட்டசபையில் ஒரு கட்டளை போடுறாங்க. நீங்கள் அது மந்திரிகள் போட்டது கட்டளை, அது அவங்களுக்கு தான் செல்லும். அப்படியே சொல்லுவீங்க? சொல்ல மாட்டீங்க. ஐயோ இப்போ ரூல்ஸு போட்டாங்கடா, ஹெல்மெட்டு போடாமல் போக முடியாதுடா. அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு ரூல்ஸ் போடுறாரு, நம்ம எல்லோரும் இங்கே என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம்ல. அப்போ என் ஆண்டவர் இயேசு சொன்ன கட்டளைக்கு சபை நிச்சயமாக கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 இயேசு ஒரு காரியத்தை சொல்கிறார். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலனடைந்து யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பலனடைவீர்கள். எதற்காக? சாட்சிகளாய் இருக்க பலனடைவீர்கள். ஆமென். அல்லேலூயா. நமக்குள்ள வந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக வந்தார்? பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக வந்தார்?
எனக்குள்ளே இருக்கிறதுக்காகவா? இல்லை. யோவான் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு, இருதயத்திலேருந்து புறப்பட்டு ஓடும். அப்படின்னா அப்படியே நீங்கள் இந்த சக்திமான் மாதிரி அப்படி இப்படி நிற்க, அப்படியே நெஞ்சிலேருந்து அப்படியே நெருப்பாக போகணும்னு நினச்சிக்க கூடாது. இருதயத்தின் நிறைவு எங்கேருந்து பேசுமா? அபிஷேகம் வந்த பிறகு ஏன் வாய் நல்லா பேசுது பாஸ்டர், என்ன பேசுகிறீங்க? அந்நிய பாஷை 20 வருஷமாக அதே. எப்படி சொல்லுங்கள்? நானும் சில நேரம் யோசிச்சு பார்க்குறது, எப்படி இவங்களால் இதே வச்சு ஓட்ட முடியுது? நீங்கள் ஒழுங்காக உட்காந்து ஜோம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் புதிய புதிய பாஷையில் கொடுப்பாட்ட மாட்டாரமானே. நான் ஒரு நாள் நைட்டு ஜோம் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் சொன்னேன், டாடி இந்த பாஷை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. இது வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது. சொல்லுங்கள். பவுல் சொல்கிறார், நான் உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். ஓகே, அது மட்டுமா? பவுல் அதிகமான பாஷைகளும் மட்டுமா பேசினார்? இவன் வாயாடியா இருப்பான் நாட்டுக்கு. அவன் வாய் மேலே அடிங்கடா, வேணாடா பேசிகிட்டே இருக்கான். இந்த வாயாடி என்ன சொல்லுகிறான் என்று பார்ப்போம். மார்ஸ் மேடையில் அங்கே நிறைய அறிவாளிங்க, அத்தனை பட்டணம், எத்தின்ஸ், அந்த காலத்து ஃபிலாசபர்ஸ், அரிஸ்டாட்டில், அப்புறம் ப்ளூட்டோ, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருந்த ஊர். அந்த ஊருக்கு நேராக போயிட்டார். ஊரை சுற்றி வந்தார். ஊரை சுற்றி வந்துட்டு இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து யார் பிரசங்கித்தது? பவுல் பிரசங்கித்தான். அவனை என்னென்னு கமெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா? இவன் வாயாடின்னு கமெண்ட் கொடுத்தாங்க. ஆவியானவர் வந்தால் அவங்கள வாயாடின்னு தான் கமெண்ட் கொடுக்கணும். சொல்லுங்கள். நம்ம மற்ற எல்லாத்துலேயும் வாயடிப்போம் நல்லா, ஆனால் இயேசுவை பற்றி சொல்லுங்கண்ணா. சில பேர் வழியே வந்து கேட்பாங்க, ஏன் ஏதாவது சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இருக்குங்க அண்ணா. அப்படியா, எங்கள் பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். எங்கே கூப்பிட்டு போகணுமா? அவர் சொல்ல, அப்படியா பாஸ்டரா, சரி போடுங்க, அப்புறம் பேசிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் தான் சொல்லணும் சுவிசேஷத்தை. ஆமேன். கர்த்தர் அதுக்காக தான் உங்களை அபிஷேகம் பெற்றிருக்கிறார். ஆமேன். அபிஷேகம் பெற்றவனுடைய ஆற்றலே என்னன்னா சுவிசேஷம் அறிவித்தல் தான். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா நான் கொடுக்குற அபிஷேகம் வர்ற வரைக்கும் நீங்கள் எருசலேம் விட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, எல்லாம் அங்கேயே உட்காந்து ஜோம் பண்ணடா அப்படின்னு. ஜோம் பண்ண உடனே என்ன நடந்துச்சு? அபிஷேகம் பெற்ற உடனே பேதுரு என்ன பண்ணார்? ஒரே ஒரு அம்மா பேதுருவை 3 தடவை மறுதலிக்க வச்சிருச்சு. தெரியுமா தெரியாதா? அந்த அக்காவுக்கு எவ்வளோ பவர் பாருங்க. அந்த அக்கா மிரட்டி இருக்கும் போல் இருக்கு. அவரை மிரட்டில் 3 தடவை என்ன செஞ்சுட்டாரு? மறுதலிச்சுட்டு ஓன்னு அழுவக்கூடிய அளவுக்கு வீக் பர்சனாலிட்டி யார்? ஆமாம், மிரட்டினா அழுதுருவாப்புல, அந்த மாதிரி ஆள். அபிஷேகத்தின் ஆவியானவர் உள்ளே வந்தார். டப்புன்னு பேதுரு எந்திரிச்சு நின்னார். 11 பேர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சேர்ந்து எந்திரிச்சு நின்னாங்க பாருங்கள். 11 பேரோடு சேர்ந்து பேதுரு எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ணால் முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 3000 பேர் இருந்தாங்களாம். எத்தனை பேர்? 3000 பேர்கிட்ட அவன் சொன்ன வார்த்தை இருக்கு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை அவர் உயிரோடு எழுப்பி. சிலுவையில் அறைய போகிறதுக்கு முன்னாடியே இவன் எஸ்கேப் ஆகின பார்ட்டி. ஆனால் ஆவியானவர் வந்த பிறகு வந்துச்சு பாருங்க ஒரு தைரியம். சொல்கிறான், இயேசுவுக்காக உயிரை கொடுத்தாலும் கொடுப்பேன்டா, உங்களை முன்னாடி நான் பயப்பட மாட்டேன். இவன் நினச்சிருப்பான் கண்டிப்பாக கொண்டுருவாங்க நம்மளை அப்படின்னு. பிரசங்கம் பண்ணி முடிக்கும்போது 3000 பேர் வந்து, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய? அன்றைய தினம் 3000 பேர் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய திருச்சபையை, நீங்களும் நானும் பெற்றிருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்லை, அநேகரை தேவன் பக்கமாய் திருப்புகிற அபிஷேகம். ஆமேன். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறது எதுக்காக அப்படின்னா நீங்கள் பேசணுன்றதுக்காக. சொல்லுங்கள், எதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டோம்? சொல்லுங்கள், பேசவே அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆமேன். அதுக்கு பேர் பேசும் வரம். என்ன வரம்? ஆமாம், யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக? அப்படி தான் பார்க்கணும். ஆமேன். அல்லேலூயா. இந்த சேல்ஸ்மேனை பார்த்தீங்கன்னா எவன்ட்டையும் வித்துறதுக்கு வழி பார்ப்பான். சொல்லுங்கள், நான் சில நேரம் ஒரு பரிசுத்தம் எப்படியா சொல்ல, நம்மக்கிட்ட கையில் இந்த வேலையை கொடுத்ததுக்கு போல சேல்ஸ்மேன்ட்ட கொடுத்துருந்தா எப்பயோ சேல் பண்ணியிருப்பான் அப்படின்னு. இன்னொரு பாஸ்டர் சொல்கிறார், கொக்கோ கோலா கம்பெனிக்காரன்ட்ட இந்த வேலையை கொடுத்துருந்தா உலகம் ஃபுல்லாக என்ன செஞ்சுருப்பான்? இயேசுவை அட்வர்டைஸ் பண்ணியிருந்திருப்பான். நம்மகிட்ட போய் கொடுத்தாருப்பாரு அப்படின்னு. அல்லேலூயா. எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்கள். we are going to advertise Jesus Christ. Amen. இயேசுவை விளம்பரப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து விளம்பரப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? வேறு வழியே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய நாமத்தை பிரஸ்தாப பண்ணுகிற எந்த ஒரு ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை என்ன செய்வேன்? அல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ரட்சிக்கப்படுகிறதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம்.
நாங்கள் இந்த நாமத்தை குறித்து பேசாதபடிக்கு எங்களை அடித்து துன்புறுத்தினார்கள். ஆனால் நாங்கள் இன்னும் தைரியமாக அந்த நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினோன்னு அப்போஸ்தலர் சொல்கிறான். அடிச்சு ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. சொல்லுங்க. ஆனாலும் சொல்கிறான், அந்த நாமத்தை சொல்லாமல் இருக்க மாட்டான்டா, உயிரை கொடுக்கறதுக்கு ரெடி. ஆமென், அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர்கள் மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு பெரிய செய்தி இருக்குது. பிரசங்கம் பண்ணது ஸ்தேவான்னு ஒரு வாலிப பையன். அவனுக்கு அப்போஸ்தலர் கொடுத்த பதவி என்ன பதவி? இப்போ சர்வ் பண்ண வருவாங்க பாருங்க கொஞ்சம் நேரத்தில் நம்ம பிள்ளைங்க. அந்த வேலை எல்லாரையும் பார்த்து எல்லோரும் ஒழுங்காக சாப்பிட்டாங்களான்னு பார்க்கணுண்டா. நான் போய் எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்க முடியாது, சர்விங் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு யார் கொடுத்த கட்டளை? ஒரு 7 பேரை நியமிச்சு. இங்கே நல்லா கவனிக்கணும். இங்கே வந்து நம்ம ஒரு 100 பேர் இருக்கும் போதே சர்விங் பண்ணுறது டஃப் ஆகிடும். அங்கே 3000 பேரில் எத்தனை விதவைகள் இருந்தாங்க, எத்தனை பெண்கள் இருந்தாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு டெய்லி 3 வேளை என்ன கொடுக்கணும்? ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம், நீங்கள் சோறு போடுங்க அப்படின்னு. திறமையான பாட்டிகளாக இருக்க மாட்டுக்கு சொல்லுங்கள். பாரு அவங்களுக்குள்ளார நாங்கள் சபையை விட்டு என்ன செய்ய மாட்டோம், நீங்கள் மாட்டோம், நாங்கள் சேர்ந்து உட்காந்து என்ன செஞ்சுட்ருப்போம், சரி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் சாப்பாடெலாம் எங்களுக்கு போட்டு ரெடி பண்ணுங்கள். ஆண்டவர் எழுப்புதல் என்ன செய்வார்? சும்மா சோறு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிரேக்கர்கள் தங்கள் விதவைகள் என்ன செய்யலை, பந்தி விசாரிப்பில் ஒழுங்காக கவனிக்கப்படல. யூதன் மட்டும் இருந்தால் போல, கிரேக்கர் வந்துட்டான், எல்லா ஜாதிக்காரனும் உள்ளே இருக்கான், ஒரே இடத்துல ஜெபம் பண்ணிகிட்டே கிடக்கிறான். பந்தி விசாரிக்கணும். பார்த்தா டே நல்ல அபிஷேகம் பெற்றவனா பார்த்து பந்தி விசாரிக்கணும். பந்தி விசாரிப்புக்கே அபிஷேகம் பெற்ற உண்மை உள்ள உத்தமமான ஆள் வேணும்னா ஊழியத்துக்கு எந்த அளவுக்கு வேணும் சொல்லுங்கள்? சர்விங் பண்ணுறதுக்கே யாரை கூப்பிட சொல்கிறாரு அப்போஸ்தலர்? பிராடு பயலெல்லாம் என்ன செய்யாதீங்க, கூப்பிடாதீங்க. நல்ல அபிஷேகம் பெற்றவனா பார்த்து என்ன செய்யுங்க. சபையின் அத்தனை வேலைக்கும் தேவன் எதிர்பார்க்கிறது சாதாரண அரகுற ஆளே சொல்லுங்கள், முழுவதும் டெடிகேட் பண்ணாங்க. சில நேரம் அந்த அந்த அர்ப்பணிக்கப்பட்ட நபர்களை உருவாக்குவதற்காக மொத்த பெட்டியும் காலி பண்ணுறது கூட ரெடியாக இருக்கிறேன் நான். ஆமென், சொல்லுங்கள். வேறு வழி இல்லை. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னும் போது அதுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நபர்கள் தேவை. ஸ்தேவானை கூப்பிட்டாங்க. ஸ்தேவான் வந்து அபிஷேகத்தில் நிறைஞ்சவன். இந்த பந்தி விசாரிப்பு வேலைன்றது சும்மா வேலை கிடையாது. என்ன பண்ணணும்னா வெளியே போகணும், வெளியே போய் வசூல் பண்ணிட்டு வரணும் காசு. யூதர்கள் வந்து எப்பயுமே என்ன கொடுப்பாங்க, அரிசி தானியங்கள்லாம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து சர்விங் பண்ணால் ஒவ்வொரு வீடாக போய் என்ன வாங்கிட்டு வரணும். ஸ்தேவான் இப்படி ஒவ்வொரு இடமா போகும்போது ஒவ்வொரு வீட்லேயும் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வாங்க என்ன உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, இங்கே வாங்க ஜெபம் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில். அற்புத அடையாளங்கள் எடுத்து வாசிப்பாருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லும். ஸ்தேவானின் கையினாலே தேவன் பலத்த கிரியைகளை செய்தாராம். வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இவன் சாப்பாடு வசூல் பண்ண போன இடத்துலலாம் பிடிச்சி ஜோம் பண்ணி அது பாருங்க அற்புதமாக நடக்க சும்மா இருக்க மாட்டான். இவன் வேற சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன்னா இவன் அபிஷேகம் பெற்றவன், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். இவன் பேசிக்கிட்டே இருக்கான். ஒரு ஆள்கிட்ட 2 ஆள்கிட்ட பேசினா பரவாயில்லைங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பொழுது அந்த 9ஆம் வசனத்தை வாசிங்க. லிபர்த்தினர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசிய தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். இங்க பாருங்க, இவன் சும்மா கிடையாது. யூதர்களுக்கு எதிராக போய் சொன்னாலே உதவுடுவோம். அந்த லிபர்த்தினர் அவனுங்க வந்து பயங்கரமான ஆட்கள், அப்படி வைராக்கியமான ஆட்கள். அவங்க மதத்தில் ஒருத்தனையும் விடலைங்க. எல்லா நாட்டுக்காரனையும் எங்கெல்லாம் பார்க்குறான், அண்ணா இங்கே வாங்கினே, ரோட்டில் போகும்போது வம்புழுக்கிறது, ரோட்டில் போய் வசூல் பண்ணிட்டு வாடாண்ணா, என்ன பண்ண வேண்டியது, இங்கே வாங்கினே. இயேசு உண்மையான தெய்வம், இயேசு தான், நீங்கள் கும்பிட்றதெல்லாம் பொய். யார் அவங்க உடனே இயேசு எப்படி சொல்கிறேன், அவர் உயிரோடு எழுந்தார். என்னது உயிரோடு எழுந்தாரா? ஆர்கியூமெண்ட்டு யோசிச்சு பாருங்க. அவன் பண்ண ஆர்கியூமெண்ட்டில் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் போயிற்று. அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவ்வளவு வல்லமையா இருந்தது. அபிஷேகம் பெற்ற பிறகு விசுவாசியா வாயை மூடிக்கிட்டே இருந்தீங்க. வாட்ச்மேன் நீ சொல்கிறார் 2 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வாய் பூட்டு போடப்பட்டு சாகர வரைக்கும் யாருக்கும் சுவிசேஷம் சொல்லாமல் நரகத்துக்கு போவேன். ஆனால் சபைக்கெல்லாம் வந்திருப்பான். சொல்லுங்க, என்ன இப்படி பார்க்குறீங்க? நல்ல வார்த்தை 4 வார்த்தை ஃபாஸ்டிங்கில் பேசக்கூடாதா பாஸ்டர், இப்படி சொல்கிறீங்களே அப்படின்றீங்களா?
நல்ல வார்த்தையாக பேசி நீங்கள் ஒரு நாளும் இது வரைக்கும் வேலை செய்யலை. அதாவது அவ்வளோ பெரிய தேவன் எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்து ரத்தம் சிந்தி என் பிள்ளைகள் எல்லாரையும் காப்பாற்றிரு நம்மக்கிட்ட வேலை கொடுத்துருக்கிறாரு. நம்ம எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் யாருடைய பிள்ளைங்க சொல்லுங்கங்க? சைனாக்காரனும் ஜப்பான் குள்ளனும், ஜப்பானில் எல்லாருமே குள்ளமாக இருப்பாங்களாமே. அந்த ஜப்பான் குள்ளனும் யாருடைய பிள்ளை தான்? ஆமாம், நெடுன்னு வளர்ந்த எத்தியோப்பியனும் யாருடைய பிள்ளை தான்? ஜெயிண்ட்டு மாதிரியே இருப்பாங்களாம் எத்தியோப்பியன்ஸ்லாம். சில பேர் சொன்னாங்க அப்படியே கை விரலாம் அவ்வளோ பெருசாக இருக்கும். அவனும் கர்த்தருடைய பிள்ளை. எல்லாரையும் இயேசு நேசிக்கிறாரு. எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு உண்டாயிடுச்சு. அந்த செய்தி எல்லாருக்கும் போகணும். எல்லாரும் விசுவாசிக்கிறானோ விசுவாசிக்கல அது அடுத்தது. ஆனால் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை அபிஷேகிச்சிருக்கிறாரு. ஸ்தேவான் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உள்ளவனா, அந்த அபிஷேகத்தை வெளிப்படுத்தினா. நடந்த சம்பவம் என்னாச்சு தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டு வச்சு இவன் பிரசங்கம் பண்ணுறான். ஒரு பெரிய பிரசங்கம் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த பிரசங்கத்தின் முடிவில் கல்லால் அடித்து அவனை கொண்டுட்டாங்க. சொல்லுங்க, அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா பேசியிருப்பான்ல? அவன் பிரசங்கம் பாதி போயிட்டு இருக்கும்போது கடிக்கிறாங்க. என்னது அப்படின்னா கண்டிப்பாக சபையில் உள்ளே உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிக்கிட்டு இல்லை. அவன் எங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கான் சொல்லுங்க? தெருவில் பிரசங்கம் பண்ணினான். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வாலிபனான ஒரு 20-25 வயசு வச்சுருப்போமே, 20 வயசுன்னு வச்சுக்கோ. அவன் வாலிபன், ஒரு 20 வயசு வாலிபனால் இயேசுவுக்காக வைராக்கியமாய் பிரசங்கம் பண்ணி திருச்சபையின் முதல் இரத்த சாட்சியாய் தன் ஜீவனை கொடுக்க முடியும் என்றால் அவனை அப்படி செய்ய வைத்தது அவனுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஆமென். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அதே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன கேள்வினா, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்குள்ளே ஏன் அப்படி கிரியை செய்யவில்லை என்றால் எனக்குள்ளே அந்த பாரம் இல்லை. ஆமென். அவருடைய சத்தம் கேட்குது. இப்போ கூட ஆண்டவர் பேசிட்டு இருப்பாரு, டே தம்பி நீ இன்னையிலேருந்து ஒழுங்காக சுவிசேஷம் சொல்லணும். வெக்கமாக இருக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்க? என் ஆண்டவர் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் இழந்து ரத்தம் சிந்த வெட்கப்படவில்லை. வெட்கப்படலை. அவர் வெட்கப்பட்டாரா? சமாரிய ஸ்திரீ அவளை தேடி போறாரு. ஒரிஜினலாக நல்ல வேற வழியில் போயிருக்கலாம். தேடி போய் தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்டார். அவள் தண்ணி எடுக்க வந்தா, தண்ணி கூட அவள்கிட்ட தான் இருக்குது, தாகத்துக்கு தான்னார். ஒன்று தர்றேன்னு சொல்லலாம், இல்லாடி தரலன்னு சொல்லலாம். அவள் என்ன சொன்னா தெரியுமா? நீர் யூதனாக இருக்க சமாரிய பெண்ணிடம் எப்படி நீர் வந்து தண்ணி கேட்கலாம்? அவள் ஜாதி பிரச்சனை இழுத்து விட்டா. கேட்டது தண்ணி தான் பாப்பா கேட்டேன், உன்ட்ட இப்போ ஜாதி பிரச்சனை இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இயேசு கேட்கல. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவள் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல. அவர் நமக்கெல்லாம் எப்படின்னா, அந்த ஆளுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல முடியாது. அவன் என்ன கிறுக்கு முறுக்கா கேள்வி கேட்குறான், நீ என் கேள்விக்கு பதில் சொல்கிற? இயேசு அந்த கேள்விக்கு பதிலே சொல்லுங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க அந்த வசனத்தை. அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் அசால்ட்டாக உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்று உனக்கு தெரிந்திருந்தால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு நிறைவான ஜீவ தண்ணீரை என்ன செய்திருப்பார்? கொடுத்துருப்பார். என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்கள்கிட்ட தண்ணி கேட்டேன் பாப்பா, நீ எனக்கு கொடுக்க மாட்டேன்னு நினச்சிட்ட சொல்லிட்ட. ஆனால் என்கிட்ட ஒரு தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை நீ கேட்டீங்கன்னா நான் தர்றதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றார். டோட்டலாக அவள் லாக்கு. அவளுக்கு அடுத்த நிமிஷம், என்ன தண்ணி, என்ன சொன்னீங்க? ஜீவ தண்ணீர்னா என்னது? உடனே அவன் சொல்கிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலத்திலும் என்ன செய்யாது, அது அவனுக்குள்ளே ஊறும். இங்கே மொண்டுக்கிறதுல அவள் உடனே உங்ககிட்ட மோள்றதுக்கு ஒன்றுமே இல்லையே, எப்படி மொண்டு கொடுப்பீங்க அப்படின்னு. எப்பா இது எங்கேருந்து வராது, இங்கேருந்து கீழேருந்து வராது, உள்ளே இருந்து வரும். ஆமென். நான் உனக்குள்ளே வைப்பேன், அது உனக்குள்ளேருந்து ஊறும். அவளுக்குள்ளார க்யூரியாசிட்டி அதிகமான உடனே இவர் சொல்கிறத கேட்குறாருன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த பாயிண்ட்டுக்கு நேராக ஜம்ப் ஆகிட்டார். ஆமென். இவன் தண்ணி வேணும்னா உங்கள் வீட்டுக்காரரை கூட்டுவா அப்படின்ட்டார். என்ன பர்சனல் லைஃப்குள்ளே வந்துட்டார். அதனால் எனக்கு புருஷன் இல்லை, எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னோடனே இயேசு சொல்கிறாரு, அடுத்து இவருக்கு ஷிஃப்ட்டும் பண்ணிட்டார். அது வரைக்கும் காஸ்பல் ஷேரிங்கில் இருந்த ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டுக்கு வந்துட்டார். தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, ஆமாம் உண்மையாக தான் சொன்னேன், உனக்கு 5 பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கிறவன் உன் புருஷன் இல்லை.
அவ ஷேம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் தெரியுமா இயேசு? அவளை அடுத்தது இவ உடனே சொல்றா, நீ உம்மை நான் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அடுத்த நிமிஷம் இந்த பொண்ணு ரொம்ப தெளிவான பொண்ணு, இவர் தீர்க்கதரிசி, பர்சனல் மேட்டர்லாம் போட்டு உடச்சி போடுவார் போல் இருக்கு, அதனால் எங்கே போயிடுவோம், ஸ்பிரிச்சுவல் மேட்டருக்கு போயிடுவோன்ட்டு அடுத்து ஸ்பிரிச்சுவல் மேட்டர், எங்கள் பிதாக்கள் இந்த மலையில் ஆராதிக்கிறார்கள், உங்கள் ஆட்கள்லாம் அந்த மலையில் தான் ஆராதிக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. உடனே இயேசுவர், உங்கள் பிதாக்கள், உங்கள் பிள்ளைகள், நீங்கள் அறியாததை ஆராதிக்கிறீர்கள், நாங்கள் அறிந்ததை ஆராதிக்கிறோம். யூதர்கள் மூலமாக ரட்சிப்பு உலகம் எங்கும் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். நல்லா கவனிக்கணும். இப்போ உலகத்தில் எல்லாரும் அறியாததை ஆராதிக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் மூலம் ரட்சிப்பு உலகத்துக்கு போகணும். இதுதான் தேவ திட்டம். ஆமென். சொல்லுங்கள், நீங்களும் நானும் ரட்சிப்பை ஜனங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காகவே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேறு வழியே கிடையாது. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் கிறிஸ்தவர்கள் மூலமாக உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார். சபையின் மூலமாக, திருச்சபையின் மூலமாக இந்தியா முழுவதும், அந்த பகுதி முழுவதும் ரட்சிக்கப்பட தேவன் திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தில் தேவனோடு கைகோர்த்து கொள்ள இன்றைக்கு ஆட்கள் தேவை. நடந்த சம்பவம், அவ சொன்னா, நீர் பேசுறதெல்லாம் பார்த்தா மேசியா மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? இயேசு பேசிக்கிட்டே இருந்தால் டைலாக்ல ஆட்டோமேட்டிக்காக அவள் சொல்கிறார், நீர் மேசியா மாதிரி இருக்கு, தேவன் யார்? அவளுக்கா ஸ்பிரிச்சுவல் தாட் அப்படியே அதிகமாகி, ஒருவேளை மேசியாவாக இருக்குமோ, மேசியா தானே இப்படிலாம் பேசுவார், இப்படிலாம் சொல்லி கொடுப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் அடுத்த நிமிஷம் சொல்கிறார், உன்னோட பேசி கொண்டிருக்கிற நானே அவர். ஆமென். என்ன பண்ணா தெரியுமா? நானே அவர்னு சொல்லும் போதே சீஷர்கள்லாம் வந்துட்டாங்க. இவ கிளம்பி ஓடினா பாருங்க. இயேசு தான் வந்திருக்கிறவர் தான் மேசியான்னு தெரிந்த உடனே, தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் ஊருக்கு போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ வருஷம் ஆச்சு. இயேசு தான் மேசியா, இயேசு தான் ரட்சகர், இயேசு தான் காப்பாற்றுவார்னு நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ வருஷம் ஆச்சு. நம்ம என்ன செஞ்சோம்? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஜபத்தினால எது முடியாதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாமே முடியுமா? ஜெபம் உங்களால் செய்ய முடியாது, அப்படி தானே? செய்ய முடியுமா? அப்போ என்னால் செய்ய முடிகிற ஒரு விஷயத்தால் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஏன்னா அந்த விஷயத்தை கேட்குறவர் யார்? எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். இப்போது அவ்வளோ பெரிய வல்லமை யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. அவர் சொல்கிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் என் நாமத்தினாலே என்ன பண்ணுவாங்க? பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், வியாதியஸ்தர்கள் மேல் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இருக்கா? இப்போ உங்களை சுற்றி வர்றவங்க எந்த தேவையில் இருந்தாலும் அந்த தேவையை நிறைவாக்குகிற ஜீவ நதி எங்கே இருக்குதுன்னா உங்களுக்குள்ளே இருக்கு. ஆமென். இப்போ ஒரே ஒரு மேட்டர் தான், சர்ச்சுக்கு வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்கலாம் கேட்கல, வரீங்களா ஜெபம் பண்ணுவோம், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்போ இங்கே ஜெபிக்கிறவங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார். உங்களுக்கு எப்போ இயேசுவின் மேலே முழு விசுவாசமும் அதிகாரமும் உண்டாகிறதோ, நான் நல்லா கவனிங்க, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், எனக்கு ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், அவர் கொடுத்த அதிகாரம் எனக்குள்ளே இருக்குதுன்னு எப்போ உணர ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். இந்த பையன் இன்னைக்கு சொன்னதை நான் விசுவாசி, நீ போய் செஞ்சினாலும் உன் மூலமாக அற்புதம் நடக்கும். செத்துப்போன ஆள் உயிரோடு எழுந்திருப்பான். ஆமென். அப்படிப்பட்ட வல்லமையை ஆண்டவர் நமக்குள்ளே என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. என்னன்னா இப்போ நம்ம விசுவாசிக்கல, அதனால் செயல்படலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்கள் ஊரில் ஒரு ஆள் கூட வியாதியாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஆசைப்படணும். உங்கள் ஊரில் ஒரு ஆள் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஆசைப்படணும். எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும். எல்லாரும் தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணணும். பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் ஆகணும்னா, நான் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்த அபிஷேகத்தை பெற்று தேவ சமூகத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்தேன்னா என்ன பிசாசால் என்ன செய்ய முடியாது? இயேசு கூடவே இல்லாத ஒருத்தனை பேய் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, இயேசுவே நம்மோடு இல்லாத ஒருத்தன் உம்முடைய நாமத்தை சொல்லி என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கான்? பேய் ஓட்டிகிட்டு இருக்கான். நாங்கள் போய் தடுத்துட்டு வந்துடும்ல, என்ன பண்ணுமா? அட பாவிகளா, என் பேரை யூஸ் பண்ணுறவன் தப்பாக என்ன செய்ய மாட்டான்? எதுவும் செய்ய மாட்டான்டா. ஏன்டா இப்படி தடுக்கிறீங்க? நல்லா கவனிக்கணும்.
இன்றைக்கி அநேக நேரங்களில் நமக்குள்ளே இருக்கிற வல்லமை தெரியல. இயேசுவை நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா, இயேசுன்ற பெயர் வல்லமையுள்ள பெயர் நீங்கள் விசுவாசித்தா உங்களை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் நடக்கும், உங்கள் சொந்தங்களுக்குள்ளே நடக்கும், உங்களை சகோதரர்களுக்குள்ள நண்பர்களுக்குள்ளே நடக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் வியாதின்னா டக்குன்னு நினைச்ச அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படி சொல்லக்கூடாது. உடனே வாங்க ஜெபம் பண்ணுவோம் முதல்ல, அப்புறம் மற்றதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். ஆமென். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வான்னு சொல்லணும். ஆமென். உங்களுக்குள்ள இருந்து பிரவாகித்து ஓடுகிற வல்லமையினால ஸ்தேவானுக்குள்ள இருந்து பலத்த கிரியைகளை ஆண்டவரால் செய்ய முடியும்னா உங்களுக்குள்ள இருந்து பலத்த கிரியைகளை செய்ய முடியும். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நான் எனக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற சுவிசேஷம், அதோட ரெக்குவயர்மெண்ட், கட்டளை, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் பெரிய கட்டளை, நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பது. நான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காகவே எனக்குள்ள ஆண்டவர் என்னை எக்யூப் பண்ணியிருக்கிறார், என்னை பலப்படுத்தியிருக்கிறார், அதற்காகவே என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஸ்தேவானுக்குள்ளிருந்து அந்த அபிஷேகம் வெளிப்பட்டது. இயேசுவுக்குள்ளிருந்த பாரம் சமாரிய ஸ்திரியை தேடி போய் சுவிசேஷம் அறிவிக்க செய்தது. வேறு வழியா போயிருக்கலாம், ஆனா இவர் தேடி போனார். வெக்கப்படலை, அவமானத்தை பார்க்கல. நேற்றைய தினத்தில் சமாரிய ஸ்திரியை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கும் போது, அவள் சமாரிய ஸ்திரீ அல்ல, சரமாரி கேள்வி கேட்கும் ஸ்திரீன்னு பேர் வச்சேன் நான். அவள் சமாரிய ஸ்திரீனே சொல்லக்கூடாது, அவளுக்கு பேர் சரமாரியா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. அவள் கடைசி வரைக்கும் இயேசுகிட்ட கேட்டதெல்லாம் கேள்விதான். ஜனங்கிட்ட போய் மட்டும் மேசியாவை கண்டான், அங்கேயும் போய் கேள்விதான். அவர் மேசியாவான்னு பார்ப்போம் வாங்க. அவளுக்கு தெரிஞ்சதே என்ன மட்டும்தான் போல் இருக்கு. சில பேர் நீங்கள் போய் பேசும்போது கேள்வியாக தான் கேட்டுக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு பதிலாக சொல்ல தெரியணும்னு அவசியம் இல்லை, அவன் கேட்குற கேள்விக்கலாம். ஆனால் பதிலாக இயேசுவை சொல்ல தெரியணும். ஆமென். அல்லேலூயா. இயேசு அப்படியே அவள் கேள்வியை ஸ்கிப் பண்ணி பேசினார். ஆமென். வெக்கப்படக்கூடாது. அல்ல, நம்ம டார்கெட் அவன் ஆத்மாதாயம் பண்ணணும். இயேசு டார்கெட்டில் கரெக்டாக இருந்தார். ஆமென். அவள் 1000 கேள்வி கேட்டா, இவர் அவளுக்கு தேவையான பதிலை சொன்னார், அவசியமான பதிலை சொன்னார். ஆமென். அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியமே, ஆனால் அவனுக்கு தேவையான பதிலை நாம் சொல்லி ஆக வேண்டும். அவன் கேட்குற கேள்வி பதில் அல்ல, அவன் விரும்புகிற பதில் அல்ல, பரலோகம் கொடுக்கிற பதில். ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா வெட்கத்தை விட்டு இயேசுவுக்காக பேச ஆயத்தமாக வேண்டும். பார்க்குற ஒரு ஆளையும் விடக்கூடாது. இயேசுவின் அன்பை சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு பாரத்தை தாங்க ஆண்டவரே. ஷ்மஹரகதனா சேதனமா. இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருக்குள்ளும் அந்த பாரம் விதைக்கப்படுவதாக ஆண்டவரே. இப்போ இந்த வேளையில எங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், எங்க குட்டி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் மேல, வாலிப பிள்ளைகள் மேல, இங்க இருக்கிற பெரியவர்கள் மேல, முதியோர்கள் மேல அந்த ஆத்தும ஆதாய பாரம் இறங்குவதாக ஆண்டவரே. சுவிசேஷ பாரம் இறங்குவதாக. ஷாமா ராகதனா மந்தரா. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம்னு சொன்னீங்களப்பா. எங்க தேசத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுவோமா? தகப்பனே எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற எங்கள் சகோதரர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்காக வைராக்கியமாய் நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்பா. அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. உமக்காய் ஓடுகிற பிள்ளைகளாய், சுவிசேஷம் சொல்லுகிற பிள்ளைகளாய், வெட்கத்தை மறந்து இயேசுவின் அன்பை சொல்லுகிற பிள்ளைகளாய் நீர் அபிஷேகித்து பலப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். அவங்க இப்போ எந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்த காரியங்கள் அற்புதங்களை செய்வீராக. அவர்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்தியும், குடும்பத்துக்குரிய தேவைகளை சந்தியும், பொருளாதார தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. அவங்களுடைய மன நிறைவு உண்டாகட்டும். அவர்கள் வாழ்க்கையில ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கையை தரும்படியே நான் ஜெபிக்கிறேன். எல்லா குறைகளையும் மாற்றி போடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். நம்முடைய வருகைக்கு முன்பு ஒரு பெருங்கூட்ட ஜனத்தை ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.